மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி சில கிரைட்டேரியாவை வச்சு நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் எல்லாருமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் வந்து பண்ணுவீங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் நான் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரீசெண்ட் டைமில் என்னுடைய ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸையும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு வீடியோவில் ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஸ்மால் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட 6000+ கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. 6000+ கம்பெனிஸ்க்கு மேலே இருந்தாலும் ஃபஸ்ட்டு 1லேருந்து 100 இருக்கக்கூடிய கம்பெனி லார்ஜ் கேப்பாகவும், 100லேருந்து 250 வரை இருக்கக்கூடிய கம்பெனி மிட் கேப்பாகவும், 250க்கு அபோவாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஸ்மால் கேப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் கேப் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு எப்படி எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப்பை வச்சு தான் ஒரு கம்பெனி லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. இப்போ இந்த மார்க்கெட் கேப் அப்படின்னா என்னதுன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ 20,000 crores அபோவாக இருந்துச்சுன்னா அது லார்ஜ் கேப். அதே மாதிரி 5,000லேருந்து 20,000 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது மிட் கேப். 5,000 crores பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாத்துக்குமே ஒரு மைண்டில் வர்றது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றது தான். பட் இதுக்கு இன்னொரு முகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி வந்து பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம்னா சார்ட் அவுட் பண்ணி பெஸ்ட்டு ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஸ்க்ரீனை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் இதுக்கு வந்து ஸோ இதில் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் போயிட்டு ஈக்விட்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட் அவுட் வந்து ஆகிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் க்ரோத்ன்றது தான் நம்ம வந்த மணியும் சேர்ந்து மொத்தமாக நமக்கு வந்து காம்பவுண்டிங் ஆகிறது தான் க்ரோத் அப்படின்றது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AUM, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2000 கோடி அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆல்ரெடி எவ்வளோ வைப்பேன்னு உங்களுக்கே தெரியும். பிலோ 1% கீழே தான். ஸோ அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1% வந்து அங்கே வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து 5 year CAGR. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஒரு வீடியோவில் 10 year CAGR நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்து ஒவ்வொரு ஃபண்டும் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு இந்த ஒரு சீரீஸை வந்து பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 year CAGR நம்ம ஆவரேஜாக எவ்வளோ எடுத்துட்டோம்னா 20லேருந்து 25 அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் மேக்ஸிமம் இருக்குது 25 அப்படின்றது எடுத்துக்கலாம். 25க்கு அபோவாக அந்த ஃபண்டு எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான், நம்ம கிரைட்டேரியா படி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 25 அப்படின்றத 5 year CAGR இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸிட் லோடுன்றது 1%க்கு கீழே இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா செட் வந்து பண்ணோன்னே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் அதனுடைய ரேட்டை வந்து கூட்ட போகிறோம். அதாவது 10,000 கோடியை நம்ம மாற்ற போகிறோம். எப்படி நம்ம மிட் கேப்புக்கு மாற்றினோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10,000 கோடியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணால் வச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக 10 பெஸ்ட்டாக நமக்கான ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா இங்கே நம்ம கிரைட்டேரியா ஏற்றபடி என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 10 வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து பண்ணிக்கலாம். அதாவது ஹைலேருந்து டாப் டு பார்த்தோமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே செட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சில ஃபண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா வருது. டாப்பில் இருந்து லோவும், லோவிலேருந்து டாப்பும் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபண்டோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு தான் நான் ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஒரு ஃபண்டு பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய AUM-ஆக இருக்கட்டும், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படின்னா 61,000 கோடி அவங்களுடைய அந்த ஃபண்டு மேனேஜ் பண்ணுற ஓவரால் தொகை. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது பார்த்தீங்கன்னா பிலோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0.68 1க்கு கீழே தான் இருந்துச்சு, 68 தான். அப்படின்ற போது அதுவும் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா ஓகேவாக தான் பட்டுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய 5 year CAGR நம்ம இங்கே கால்குலேட் பண்ணது. அந்த 5 year CAGR பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35%.
ஓகேங்களா, 5 இயர்ஸ் சிஏஜிஆர். அதே மாதிரி அதனுடைய எக்ஸிட் லோடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1% அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு சார்ட் அவுட் வந்து பண்ணியாயிருச்சு. ஸோ இதுதான் அதுக்கான ப்ரூஃப் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இதை விட ஒரு ஃபண்டு நல்லா ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஒரு சில ஃபண்டில் மினிமமாக ஒரு 5,000 தான் உங்களால் எஸ்ஐபி பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். பட் நம்மளால் உங்களால் 5,000 முடிஞ்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். பட் நான் இதெல்லாமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நான் மினிமமாக ஒரு 1000 இருந்தாலும் ஒரு 500 இருந்தாலும் பண்ணக்கூடிய ஃபண்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செலக்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுலேயும் டீசெண்டாக ஏயுஎம் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய 5 இயர்ஸ் சிஏஜிஆராக இருக்கட்டும், இந்த மாதிரி பெஸ்ட்டு இதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது எல்லாமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அப்படின்ற போது இந்த இதில் எல்லாத்துலேயுமே மினிமமாக உங்களுக்கு 1000 இருந்தால், நான் 1000ன்றது எனக்கு ஓகேவாக பட்டுச்சு. அப்படின்ற போது 1000 இருந்தாவே நான் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செலக்ட் பண்ணி வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, லைவாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம இப்போ சொல்லியிருந்த எல்லாமே பார்த்து உங்களுக்கு புரியாமையும் இருந்திருக்கலாம். ஏயுஎம்னா என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன, எக்ஸிட் லோடுனா என்ன, சிஏஜிஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஏயுஎம் அப்படின்னா என்னதுன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஓவராலாக அந்த ஃபண்டு வந்து எவ்வளோ தொகையை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதான் ஏயுஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த புரோக்கரேஜுக்கு என்ன பண்ணுறோம், சார்ஜ் மாதிரி ஒன்று பே பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த ஃபண்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கமிஷனாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் இருக்கிறத எடுத்துக்கிடுவாங்க அந்த நம்ம பே பண்ண மணியிலேருந்து. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர்ன்றது ஓவராலாக அந்த ஃபண்டு வந்து 5 இயர்ஸாக எவ்வளோ ரிட்டர்ன் வந்து எவ்ரி இயர் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது தான் அந்த சிஏஜிஆர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடுன்றது நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, இப்போ சப்போஸ் அந்த ஒரு டைம் பீரியட் இருக்கும், அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் லோடு அப்படின்றது நீங்கள் பே வந்து பண்ணணும். இதெல்லாம் பற்றி நம்ம எக்ஸ்பிளைனாக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய ஓல்டு வீடியோலேயே நிறைய இதில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ மணி கிளப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின நிறையா வீடியோ இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி உங்களுடைய நாலேஜை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு அட்வைஸை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அது வந்து பெட்டராகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மால் கேப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படின்றது ஹையராக இருக்குது. கம்பேரிட்லி லார்ஜ் கேப்பை மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ரிட்டர்ன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 10 வருஷம் மேலே அந்தளவு என்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்மால் கேப்பையும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வந்து ஆட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் ஹையராக வரும்னு சொல்லிட்டு எல்லா அமௌண்ட்டும் அவங்களுக்கான கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்காமல் எல்லாத்தையுமே மொத்தமாக அது மாதிரி போடுறது இருக்குங்க. ஸோ அப்படின்றத அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக உங்களுடைய மைண்ட் செட் அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கொண்டு போங்க. ஸோ பெட்டராக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.